சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. காணொலியில துலாம் ராசிக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இப்ப இந்த 2025 ஜூன் மாசத்தை பொறுத்தவரைக்கும் ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறாரு. அப்போ குழப்பங்கள் அகலும், ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீங்க. இழந்தது என்பது வேலையா இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியாகவும் சில பேருக்கு பொருளாதார நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்துல. அந்த பொருளாதாரத்தை நோக்கி இந்த காலகட்டத்தில் நீங்க அடியெடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனா இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் புதிய கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அல்லது பழைய கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் வரும். ஏன்னா 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கு. மாதத்தோட முதல் 15 நாள் மட்டும்தான். இந்த மாதத்தோட முதல் 15 நாள் கொஞ்சம் அலைச்சலா இருக்கும், கடனுடைய அழுத்தங்கள் கூட ஏற்படும். சில பேருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனாலும் ஒரு தெளிவு இருக்கு உங்ககிட்ட. அதாவது ராசியாதிபதி ராசியை பார்க்கறதுனால உடல்நலத்துல கூட பெரிய தொந்தரவு இல்லாம இருப்பீங்க. அதே போல ஒரு தெளிவாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வேலை விஷயமா சொல்லணும்னாக்க கடந்த காலத்துல சில பேர் வேலை இழந்திருப்பீங்க. சில பேர் வேலையில ஒர்க் ப்ரெஷரோட டென்ஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு கடந்த மாதமே புதிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் கடந்த மாதம் செஞ்சிருப்பீங்க. இன்னும் செய்யாதவங்க, வீடு மாற்றம் செய்யாதவர்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாசம் முடியறதுக்குள்ளவே உண்டு. அதாவது மாதத்தோட முதல் 15 நாள்ல இடமாற்றங்கள் ஏற்படும், அல்லது வீடு மாற்றங்கள் ஏற்படும், அல்லது வேலை விஷயமா நீங்க புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சரியானதாக இருக்கும். வேலையை இழந்தவர்களுக்கு சொல்றேன், அல்லது இதுவரையில வேலைக்கு போகாதவங்க புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னாக்க கண்டிப்பா அந்த புதிய வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு பொறுத்தவரை பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை முதல் 15 நாள் கொஞ்சம் கடன் வாங்கி சமாளிக்கிறது, அல்லது கொஞ்சம் கையை கடிக்கிற மாதிரிதான் இருக்கும். வருமானத்துல கூட கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கும். மாத சம்பளம் போறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, மாதம் ஆனா சம்பளம் வந்துடும், பிரச்சனை கிடையாது. ஆனாலும் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு மாதத்துல முதல் 15 நாள் கொஞ்சம் கையை கடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா குருவை பொறுத்தவரையிலும் 3க்குரியவன் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 9ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. 9ல குரு, அதாவது பாக்கிய ஸ்தானத்துல குரு இருப்பது பாக்கியங்கள் கைகூடும், முயற்சிகள் கைகூடும், உங்களுடைய புகழ் மேலோங்கும். இருக்கக்கூடிய இடத்துல உங்களை பற்றி 4 பேர் நல்ல விதமா பேசக்கூடிய வாய்ப்பு வரும். அவமானம் பழிச்சொல் அகலும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட மற்றவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் பழிச்சொல் நீங்கும். அதாவது இந்த குருவோட பார்வை 3ஆம் பாவகத்துக்கு விழுறதுனால தைரிய வீரிய ஸ்தானம் வலுப்பெறுது. அந்த வகையில தைரியமா செயல்படுவீங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் பாக்கியங்கள் கைகூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேதுவோடு இணைஞ்சிருப்பாரு. அதாவது ஜூன் 6ஆம் தேதியில இருந்து சிம்மத்துல செவ்வாய். ஆனா கேதுவோட இணைஞ்சிருக்கிறது தான் ஒரு சின்ன நெகட்டிவ். வாழ்க்கை துணை ஒரு வகையில் கொஞ்சம் செலவுகள் ஆகும், அல்லது வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம். ஆனாலும் வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் இருக்கும்போது வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் உண்டு. ஆனா அவருக்கே சில பிரச்சனை இருக்கும், அல்லது அவங்களுக்கே உடல்நல பாதிப்பு தொந்தரவுகள் வரும். அதுல கொஞ்சம் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கணும். மேலும் உங்களுக்கு 2க்குரியவன் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. குருவோட பார்வை 3ஆம் இடத்துல விழுறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன்கள் வரும், அல்லது எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும். குறிப்பா மறுமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்கான வரன்கள் வர்றதோ, அல்லது எதிர்பார்க்காம உங்களை ஒருத்தர் விரும்பக்கூடிய வாய்ப்போ இந்த நேரத்துல ஏற்படும். குறிப்பா ஏதோ ஒரு வகையில எதிர்ப்பாளினுடைய அப்ரோச்சஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த எதிர்ப்பாளினுடைய அப்ரோச்சஸ் அல்லது சப்போர்ட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 11ல இருக்கும் போது 11ஆம் அதிபதி மாதத்தோட பிற்பகுதியில 9க்கு போயிடுறாரு. 9ஆம் பாவகத்துல சூரியன் புதன் அங்கே ஆட்சி பெறாரு. அதாவது மாதத்தோட தொடக்கத்துல இருந்தே புதன் ஆட்சி 9ல, குருவும் சேர்ந்து இருக்கு. இந்த குரு சூரியன் புதன் இந்த சேர்க்கை 9ஆம் பாவகத்துல இருக்கிறது தொலைதூர பயணங்களுக்கு சாத்தியம் உண்டு. அதாவது வெளிநாட்டுக்காக விசா ட்ரை பண்ணிட்டு படிக்கிறதுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ முயற்சி பண்றீங்கன்னா அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும், விசா கிடைக்கும். வெளிநாட்டுல இருப்பவங்க தொலைதூர பயணம் தாய்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க குறிப்பா வேற மாநிலத்துல ஒர்க் பண்றீங்கன்னா கூட சொந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும்.
அதே போல சில பேருக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது உறவுகளால ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த 9ல குரு சூரியன் இருக்கிறது நல்ல விஷயம். புதனுமே அங்க ஆட்சி பெறாரு. அப்ப கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். கல்வியில உயர்கல்விக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. விரும்பிய இடத்துல சீட்டு கிடைக்கும். அது வெளியூர்ல போய் படிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். மேலும் சில பேருக்கெல்லாம் திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ அப்போ வந்து இந்த குரு நல்லாதான் இருக்கிறாரு, புதன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு, பிரச்சனை கிடையாது. இந்த ராகு கேதுவை பொறுத்தவரையிலும் ராகு வந்து 5ஆம் இடத்துலயும் கேது வந்து 11ஆம் இடத்துல இருக்கு. இந்த ராகுக்கு செவ்வாயோட பார்வை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு. அந்த வகையில பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் சில பேருக்கு இருக்கும். பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவீங்க, எக்ஸ்பென்சஸ் ஆகும், ஃபீஸ் கட்டுறது, மற்ற செலவுகள் இருக்கும். பிள்ளைகளுடைய உடல்நலத்துல கூட கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். குறிப்பா சகோதர சகோதரி வகைகள், அங்காளி பங்காளிகள் அல்லது உங்களுக்கு சொந்த பந்தங்களால ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கும் அல்லது கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ அதனால உறவுகளோடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி இருக்கிறது நல்லது. சில உறவுகளால மனக்கசப்புகளும் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. கோபம் டென்ஷன் இருக்கும். பிறர் மேல் இருக்கக்கூடிய அந்த கோபம் டென்ஷனை குறைக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லது. குறிப்பா சந்திக்கக்கூடியவர்கள், நீங்க சந்திக்கக்கூடியவர்கள் உங்களை டென்ஷன் படுத்துவாங்க மாதத்தோட முதல் பகுதியில. அப்போ ஏதாவது ஒரு ஹார்ஸா பேசுறீங்க அல்லது நியாயமான விஷயத்தையே கூட நறுக்கு தெரிந்தார் போல பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து மற்றவங்களை புண்படுத்தும். ஏதோ ஒரு வகையில் அவங்களால பாதிப்புகளும் வரும். இந்த சூரியனோட பார்வை 2ஆம் பாவகத்துக்கு விழுறதுனால வார்த்தைகளில் கவனம் செலுத்தீங்க, வாக்கு கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பணம் கொடுக்கறது வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அதாவது எவிடன்ஸ் இல்லாம கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல வாங்கினாலே ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ணீங்க. சொத்து, வீடு, வாகனம் சம்பந்தமான நன்மைகளும் உண்டு சில பேருக்கு. அந்த சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது அல்லது பூர்வீக சொத்துல ஆதாயம் கிடைக்கிறது, அதை விற்கிறதுனால ஆதாயம் கிடைக்கிறது போன்றவை சில பேருக்கு உண்டு. சோ இந்த மாதத்தை பொறுத்த இதெல்லாம் நிறைய பாசிட்டிவ் இருக்கு. இப்போ துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னாக்க, எப்பயுமே ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அது தீருமா அப்படின்னாக்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் அது தீராது. ஆனா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவர் வந்து நேசிக்கக்கூடியவராக நீங்க இருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை துணைவரை விட்டு கொடுக்காம இருப்பீங்க. வாழ்க்கை துணைவரோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்தால் கூட வாழ்க்கை துணைவரை விட்டு கொடுக்காம இருக்கிறது தான் இந்த மாதம். அதனால குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதே போல கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க, ஒரு தற்காலிக பிரிவாக இருக்கு அப்படின்னாக அப்ப கூட உங்களுடைய அப்ரோச்சஸ் இருக்கும். அந்த அப்ரோச்சுக்குரிய பதிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கிடைக்கும். சோ அதனால இழந்ததை பெரும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இழந்ததை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சோ கடந்த காலத்துல குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணைவரை இழந்தவர்கள், தனித்திருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு புதிய உறவு வரலாம் அல்லது மறுமணம் நடக்கலாம். அந்த வகையிலையும் நல்ல ஒரு மாதம் தான் இது. அலைச்சல்கள் பயணங்கள்லாம் இருக்கும். தேவையில்லாத அலைச்சல் பயணத்தை தவிர்த்துருங்க. உடல் நலத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை இந்த மாதத்தை பொறுத்தவரை, பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், 6ல சனி இருக்கிறது வந்து பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு எதிரியா இருந்தாலும் சரி, எதிர்ப்பா இருந்தாலும் சரி, அதுல ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வரும். எதிரி தொல்லைகளை நீங்க வெல்வீங்க. ஆனா எதிரிகள் வந்து வெல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் வாங்கி கொஞ்சம் சமாளிக்குவீங்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். அதே போல போட்டித் தேர்வுக்காக எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுல கூட சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கான பிராப்தம் இருந்து நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சோ நம்ம ஜாதகத்துல அந்த கொடுப்பனம் இருக்கா அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ சனி நல்லா இருக்கிறாரு, குரு ஓகே, புதனும் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கு. இந்த மாசத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் தான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன், சில நேரங்களில் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அதாவது விற்கிறத வந்து கடனுக்கு விற்காம இருக்கணும். அல்லது எச்சரிக்கையாக நீங்க வந்து பொருள் வாங்குறீங்கனாலையும் பை பண்ற விஷயத்திலும் கவனமா இருக்கணும். அதுல நஷ்டம் வரும். இந்த சூரியனும் குரு சேர்க்கை வந்து சிவராஜ் யோகம். அந்த வகையில வேலையில இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நிம்மதியா இருப்பீங்க. சில பேருக்கு அரசு பணியில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். தனியார் பணியில உயர் கம்பெனியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு நல்ல ஒரு இடமாற்றம் அமையும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். இதுல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு மனக்குழப்பம், ஒரு டென்ஷன், பண விஷயத்துல ஒரு ஏற்ற இறக்கங்கள் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதத்தை பொறுத்தவரை முதல் 15 நாள் பண விஷயத்துல ஏற்ற இறக்கம் இருக்கும். கடன் வாங்கி சமாளிக்கிற நிலைமை வரும். அகலக்கால் வைக்காதீங்க. அதே போல பிள்ளைகள் வகையில உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். பிள்ளைகள் வகையில கவலைகள் ஏற்படும். அதே போல புதிய உறவு அல்லது புதிய நட்பால உங்களுக்கு ஒரு
ஆதாயங்கள் வரும், சப்போர்ட் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்க நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆதாயங்கள் வாழ்க்கை துணைவர் வகையில வந்தாலும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவு வரும், மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் புதிய நட்போ புதிய எதிர்பாலினர் உறவோ ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். மேலும் இந்த விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல பாதிப்பு வரலாம், அல்லது அவருடன் கருத்து வேறுபாடுகள் போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உங்களுக்குமே கூட அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், தொலைதூர பயணங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை சமாளிப்பீங்க. மேலும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலை விஷயமா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் சைன் ஆகிறதுக்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் ஆனா குறையும், அதுதான் பாசிட்டிவான ஒரு விஷயம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க மண்மனை விவசாயம் சார்ந்த தொழில், நீர் சம்பந்தமான தொழில்கள், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வாக்கால் பழிக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பணி, புரோகிதம், கன்சல்டேஷன் பண்ணக்கூடிய தொழில், இந்த ஃப்ரீலான்சரா வேலை பார்க்கறவங்களுக்குலாம் அந்த மாதம் சிறப்பான மாதம் தான். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை இன்ஜினியரிங் துறையில இருப்பவங்க, சிவில் இன்ஜினியரிங் துறையில இருப்பவங்க, அதே போல இரும்பு சம்பந்தமான வேலை செய்யக்கூடியவர்கள், சிறுதூர பயணம் செய்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும், முன்னேற்றங்கள் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரலாம், அல்லது ஒரு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பணம் கொஞ்சம் செலவாகும், அல்லது வேற ஒரு ஊர்ல போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் கும்பகோணம் அருகே உள்ள சக்கரபாணி சக்கரத்தாழ்வார் ஆலயத்திற்கு சென்று வரலாம். முடியாதவங்க சக்கரத்தாழ்வாரை வீட்லயே வச்சு வழிபாடு செய்யறது நன்மைகளை கொடுக்கும். அப்படின்னா படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் போட்டோ இருந்தா கூட வீட்டுல வச்சு வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து. அதாவது துலாம் ராசியை பொறுத்தவரை சக்கரத்தார் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.